அலைவா ஓகே. என்னடா டெய்லி முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போதுலான்னு ஃபீல் பண்ணாதீங்க. வேற வழி இல்லை, டெய்லி முக்கியமானலாம் வரேன் ஸ்டுடியோஸ்க்கு. அதனால ஓகே. கிரிகிரி ஆகிய நான் என் கூட வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது என்னடா பெரிய பெருமை இருக்குது. உமா மகேஸ்வரி, அப்புறம் வந்து சிவகுமார். ஓகே, இவங்க 2 பேரும் என்னன்னா பிக் ஹீரோஸ் ஆஃப் சென்னையில இன்னைக்கு நம்ம இருக்காங்க. சாப்ஸ் ஸ்டாப் அபியூசிங் பப்ளிக் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான விஷயத்த கரம் கோர்ப்போம். இவங்க 2 பேரும் கரம் கோர்த்து எல்லாரோடையும் கரம் கோர்த்துக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க மெயினா வந்து இந்த நீங்க உங்க டைம் கிடைச்சதுன்னா அவங்கள நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் ஒரு தடவை போயிருக்கேன் இவங்க கூட, வேற ஒரு டீமோட அது மாதிரி வந்து பெயிண்டிங் பண்ணிருக்கேன். நீங்க சிட்டிக்குள்ள, அது முக்கியமா வந்து சில ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கேவலமா நம்ம பார்க்கும்போது என்னடா இந்த செவர் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த செவரெல்லாம் அழகா போய் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஒரு டீம் வச்சு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா இந்த கதை நடந்துட்டு இருக்குது? சாப்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். கரம் கோர்ப்போங்கிறது இப்போ 6 மாசமா ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம்ல பண்ணிருக்கோம். சாப்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா நாங்க ஒரு கேவலமா இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்பேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கிளீன் பண்றதை சஸ்டெயின் பண்றதுக்காக அந்த இடத்த அழகுபடுத்துறதுக்கு பெயிண்டிங் பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பெயிண்டிங் பண்றப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கம்யூனிட்டியோட மெம்பர்ஸை கூப்பிட்டு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அதனால அது வந்து என்னோட பெயிண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஓனர்ஷிப் வரும், அது மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஏறக்குறைய ஒரு லாஸ்ட் 1 இயர்ல 22 இடத்துல பண்ணிருக்கோம். சென்னையில பூர்ல இருந்து பாரிஸ் வரைக்கும் 22 இடங்கள் பண்ணிருக்கோம். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் சென்னை சிட்டில ஒரு பாதிய முடியும். நிச்சயமா அவங்கவுங்க ஏரியாவை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்தாலே நம்ம இதை பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இல்ல எங்க இந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே போஸ்டரு. அது வந்து மேபி இந்த கேத்தட்ரல் ரோடு வழியா நீங்க வந்தீங்கன்னா அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு வெளியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழகா பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும், அழகா வரையணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதான் ஒரு இடம் சுத்தமாக இருக்கும்போது அதுல வந்து குப்பை போடணும் இல்ல அதை அபியூஸ் பண்ணணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. பட் ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு குப்பை இருந்தா கூட அதுல மேல கொண்டு வந்து போடுவாங்க. அதனால நம்ம பண்ணி வச்ச பெயிண்டிங் பண்ண இடத்த வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா அது அபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். 2 பேரும் ரிட்டையர்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்க வீட்ல சந்தோஷமா குழந்தைங்க வந்து போற சாப்பிட இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இவர் வந்து புல்லாங்குழல் எல்லாம் வாசி பாருங்க, தாறுமாறான ஒரு கிரியேட்டிவ் காய் இவர். ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணாரு. இருந்தாலும் வந்து ஏமா நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற இந்த வயசுல 2 பேரும் சேர்ந்து நீங்க ரொம்ப ஆக்டிவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எது உங்களை இப்படி தூண்டிச்சு? ஏன்னா வந்து எனக்கெல்லாம் வந்து நான் இப்ப இந்த யங் ஏஜ்ல நம்ம எல்லாம் பண்ணல, நீங்களே எல்லாம் பயணமா பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? முதல்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, நான் வந்து ட்வாட் போர்ட்ல மாஸ்டர் இன்ஜினியரா இருந்தேன். சோ அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு டிராவல் பை ட்ரெயின், MRTS. அப்ப அந்த கெனால்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். நமக்கு நல்ல தண்ணி வேணுங்கிற சமயத்துல வந்து ஒரு 1% ஆஃப் வாட்டர் தான் உலகத்துல இருக்கு, நமக்கு அவைலபிளா இருக்கும்போது எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு தண்ணி நம்ம அபியூஸ் பண்றோம், வாட்டர் பாடிஸ் எல்லாம் அப்ப தோணும் எனக்கு. ரொம்ப அந்த குப்பைகள் எல்லாம் தோணும் போது பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு தோணும். எங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பிளேஸ் ரொம்ப அசுத்தமா இருந்தது, அதை வந்து கிளீன் பண்ணலாம்னு ஒரு தாட் வரும்போது தான் we started with that first project. அது பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல நம்ம சுத்தமா வச்சுக்க முடியும் அப்படின்னு இப்பவும் அது பிளேஸ் நல்லா தான் இருக்கு. யாராவது அது அசுத்தம் பண்ணா கூட அதை நாங்க உடனே கிளீன் பண்ணிடுவோம். கார்பரேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க இந்த விஷயத்துல. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த பண்ணும்போது ஏன் நம்ம பல இடத்துல பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஏன் ஹெல்ப் பண்ண முடியாது, பப்ளிக் ஏன் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, பல கம்யூனிட்டிஸ்க்கே நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட் தோணுச்சு. சோ அதுல உருவானதுதான் ஸ்டாப் அபியூசிங் பப்ளிக் ஸ்பேசஸ் அண்ட் லேட்டர் ஆன் அது கரம் கோர்ப்பமா உருவாச்சு. சூப்பர். இப்போ நிறைய பேர் கரம் கோர்க்க வராங்களா? உண்மையிலே இந்த மாதிரி சோம்பேறிங்களா சொல்லிட்டு விட்டுறாங்களா? இல்ல நிறைய பேர் வராங்க. இன்ஃபேக்ட் இப்போ எங்க குரூப்ல இது வரைக்கும் ஒரு 50 பேர் பக்கம் இருக்காங்க. ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நாங்க பண்றப்போ அந்த லோக்கல் கம்யூனிட்டி இன்வால்வ் பண்றப்போ அதுல இருந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த குரூப் வந்து இப்போ விரிவாயிட்டு போயிட்டு இருக்கு. அது தவிர வந்து எங்களுக்கு நிறைய ரோட்டரி கிளப், இன்னர் வீல், இப்போ ரீசெண்டா ஜெர்மன் கான்சுலேட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து சப்போர்ட் பண்றப்போ அந்த எங்களுடைய வட்டம் வந்து கொஞ்சம் விரிவாகுது. சோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த வட்டம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா சென்னையில இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த பிளேசஸ் எங்களால அழகுபடுத்த பாத்துக்கங்க சார். சாருக்கு ஒரு வயசாயிட்டு போயிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமா எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார், அதுக்கெல்லாம் வந்து karamkorpom.org அப்படின்ற வெப்சைட் நீங்க பார்க்கலாம். அது இல்லாம வந்து டைரக்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி இவங்க கூட நீங்க வந்து இணையணும் அப்படின்னா வந்து ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. அந்த நம்பர் சொல்லுங்க மேடம். 9884032182. ஓகே, 9884032182 இந்த நம்பர்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. அப்புறம் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க சேருங்க. வீக்கெண்ட்ஸ் தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி வெயில் வரதுக்கு முன்னாடியே நம்மளா கருத்துல போறோன்றதுனால காலங்காலத்திலே போயிட்டு நீங்க ஒரு செவரை
போய் அழகா பெயிண்டிங் பண்ணலாம். உங்க ஏரியால ஒரு பர்டிகுலர் செவர் மோசமா இருக்குது அப்படின்னா வந்து இவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இவங்க டீம் வருவாங்க. நீங்களும் உங்க தெருவில் இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பெயிண்ட் பண்ணுங்க, அந்த செவரெல்லாம் பெயிண்ட் பண்ணி அழகுபடுத்தி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிடுது கிரிகிரி. நம்ம ஏதோ ஊர்ல இருந்து வெளியே அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. எங்களோட இத்தனை முயற்சிக்கும் வெற்றியானதுக்கு காரணம் எங்களோட வாலண்டியர்ஸ். ஓகே, சூப்பர். அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். நீங்களா வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறீங்க சமுதாயத்துக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை மாதிரி நாங்களும் ஆவோன்ற நம்பிக்கையோட தேங்க்யூ சோ மச் உமா மகேஸ்வரி அண்ட் சிவகுமார். தேங்க்யூ கிரி. நன்றி கைஸ். தேங்க்யூ பிக் எஃப்எம்.